ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானுமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம மெஹந்தி கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். கிளாஸ் 1ல் நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போகிறோம். இதில் நம்ம மெஹந்தி கிளாஸோட சிலபஸ் தான் பார்க்க போகிறோம். மெஹந்தி கிளாஸ் வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே இன்ட்ரோடக்ஷன், அதாவது இந்த கிளாஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1 பை 1 எல்லா கிளாஸஸும் வரும். ஓகேங்களா? அதாவது செகண்ட் கிளாஸ் வந்து எப்படின்னா கோன் ஹேண்ட்லிங் அண்ட் ப்ரெஷர் டெக்னிக். அதாவது எப்படி கோனை ஹேண்டில் பண்ணணும், எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும், எந்த டம்பை வச்சு தான் ப்ரெஷர் கொடுக்கணும், அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வரும். ஓகேங்களா? அடுத்ததாக தேர்டு பார்த்திங்கன்னா திக் லைன்ஸ், தின் லைன்ஸ், அதுக்கப்புறம் ஸ்லாண்டிங் லைன்ஸ், அந்த மாதிரி லைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு போட்டு காட்டுவோம். ஓகேங்களா? இந்த கிளாஸில் நம்ம பார்த்திங்கன்னா கோன் ஹேண்ட்லிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம கோனை பிடிக்கும்போது இந்த மாதிரி பென் பிடிக்கிற மாதிரி தான் பிடிக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி டம்பை வச்சு தான் நம்ம வந்து ப்ரெஷர் கொடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோன் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஃபுல் கோனாக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக கோன்லேருந்து மெஹந்தியை வெளியே எடுத்துருங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக ப்ரெஷர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பழைய கோனாக இருந்துச்சு அப்படின்னா விட்டு விட்டு வரும், உள்ளுக்குள்ளே காஞ்சிருக்கும். அதை எடுக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த கோனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். சில நேரத்தில் இந்த மாதிரி விட்டு விட்டு வரும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இந்த கோனில் இருக்கிற இந்த டிப்பில் இருக்கிற மெஹந்தியை கொஞ்சமாக ஒரு துணியை வச்சு ரிமூவ் பண்ணிடணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதுக்கு பேர் வந்து இந்த மாதிரி லைன்ஸ் போட கற்றுக்குங்க. இந்த மாதிரி லைன்ஸ் போட தெரியலனா ஆஃப் லைனாக லெஃப்ட் பாதி ரைட் பாதியும் சேர்ந்து ஜாயின் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு லைன்ஸ் கரெக்டாகவே வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைன்ஸ் இந்த மாதிரி திட்டாக வருது அப்படின்னா அதுக்கு மேலேயே இன்னொரு லைன் போட்டு நீங்கள் வந்து அதை சரி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். ஓகேங்களா? இந்த மாதிரி டிப்ஸை பயன்படுத்தி நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் வந்துச்சுன்னா அதை வந்து சரி பண்ணிக்கலாம். அதுக்காகத்தான் நான் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லைன்ஸ் போடும்போது விட்டு விட்டு இந்த மாதிரி ஒரு மாதிரி நெல்லியாக ஒரு மாதிரி வரக்கூடாது. நேரான லைன்ஸ் தான் போடணும். ஓகேங்களா? நேரான லைன்ஸ் தான் போடணும். ரெண்டாவது நோட்டை ஒட்டி போடாதீங்க. அதாவது பேப்பரை ஒட்டி அந்த டிப்பை ஒட்டி போட்டிங்கன்னா லைன்ஸ் வராது. கொஞ்சம் பேப்பரை மேலே டிப்பை தூக்கிட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா நீட்டாக இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம A4 ஷீட்டில் தான் போட போகிறோம். நம்மளுக்கு எந்த மெஹந்திக்காக யாருடைய கையும் தேவைப்பட போகிறதில்ல. ஓகேங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக டிப்பை மேலே தூக்கிட்டு போட்டிங்கன்னா கோடு வந்து நீட்டாக வரும். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து கையில் போடும் போதும் லைட்டாக அந்த டிப்பை தூக்குன மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்ட்ரைட் லைன் போடும் போதும் ஆஃபாக போட்டுக்கலாம். கீழே பாதி மேலே பாதி அந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்லை நேராகவும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸில் எடுக்க போகிற சிலபஸ் இது தான். இதை நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு வீடியோவை இந்த சிலபஸை நீங்கள் உங்கள் நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன்படி தான் 1 பை 1 கிளாஸஸ் வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடையில் நீங்கள் கோன் வாங்குறீங்க அப்படின்னா கோனை வந்து ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். அந்த கோன் வந்து சாஃப்டாக இருக்க மாதிரி பார்த்து வாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நம்மளுக்கு ப்ராக்டிஸ்க்கு எந்த ஒரு கையும் தேவையில்லை. நம்ம A4 ஷீட் வச்சு தான் எல்லா ட்ராயிங்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதை நீங்கள் ஒரு நோட் போட்டு பேட்டர்ன்ஸை வரைஞ்சி வச்சுக்கோங்க பென்சிலில். அதே மாதிரி A4 ஷீட்டில் நீங்கள் மெஹந்தியில் போட்டு எனக்கு ஹோம்ஒர்க்காக சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம A4 ஷீட்டில் தான் போட போகிற பேட்டர்ன். ஸோ A4 ஷீட் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன்ஸை நீங்கள் A4 ஷீட்டில் ரெடியாக வரைஞ்சி வச்சுக்கோங்க. ஈஸியாக இருக்கும். இன்னும் யாரெல்லாம் மெஹந்தி கிளாஸில் சேரணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்களாம் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாட்ஸ்அப்பில் சேர்ந்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.